கில்லி படத்துல ஓட்டேரி நரி கேரக்டர்ல நடிச்ச மிமிக்ரி தாமு அவர்கள் படங்கள்ல நடிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கூல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸும் கொடுத்துட்டு இருக்காரு. அவருடைய குரலும் மொழியும் மொழியும் தாண்டா உங்களுக்கு ஞானமா வருது. எல்லாரும் நிமிந்து உட்கார்ந்து கண்ண மூடி டீச்சருக்காக வாத்தியாருக்காக நீங்க எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அப்படி கைகளை வச்சு கும்பிடுங்கடா உங்க சொந்த கடவுளை. அவர் பேசியிருந்த இந்த விஷயத்த நான் சமீபத்தில் என்னோட ஸ்டோரியில் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்சஸ் வந்தது. எங்கள் ஸ்கூல்லையும் இப்படி தான் பண்ணார், எங்களையும் கில் ட்ரிப் பண்ணார், ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மைனா படம் பார்த்துட்டு இவருக்கு ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுதான், பெற்றோர்களோட விருப்பம் இல்லாமல் அவங்களுடைய பிள்ளைகள் காதலிக்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்களோட சாபத்துக்கு ஆளாயிருவாங்க, அதனால அவங்க நாசமாக போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் கில் ட்ரிப்பிங் தொடர்ந்து இவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் எங்கதான் போவேன் இறைவா, அவன் வாழ்க்கை கொஞ்சம் ஒளிரவை, அவன் பாதையை மாத்தி கூட இறைவா. நிறைய ஸ்கூல்ஸும் வாங்க எங்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் கில் ட்ரிப் பண்ணுங்க அப்படின்னு இவரை தொடர்ந்து இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னால நம்ப முடியல, என் பையனா அப்படி பண்றான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதோ, இந்த பருவத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறதோ, இல்லை போதை விழிப்புணர்வு கொடுக்குறதோ, தவறான வழியில் செல்லாமல் எப்படி இருக்கணும் அப்படின்றத மோட்டிவேஷனாக சொல்கிறதோ கண்டிப்பாக தப்பு கிடையாது. ஆனால் அதை மாணவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லணும். புரிதல் இல்லாத மாணவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி அவங்களே அவங்கள பிஹேவியரை மாற்ற வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும் என்ன அட்வைஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே மீண்டும் அதையே சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஒரு மாதிரி கில் ட்ரிப் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அவங்களோட பிஹேவியரை அந்த நேரத்துக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுன்றதுக்கு பேர் கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்க வாய்ப்பில்லை. இது கில்ட்டா ஃபீல் பண்றான் இல்லையா? கில்ட் கிடையாது. அவன் கில்ட் இருக்குமா அவங்கிட்ட? அது கில்ட் எப்ப எடுப்ப? குல்ட்டா மாத்த நல்லது. அது சுய மதிப்பீட்டுல தானே வரும் இல்லையா? ஆமா கண்ணு. அவனுக்குள்ள இருக்கிற செல்ஃபே அவனுக்கு தெரியல கண்ணு. இப்ப யார் தான் அவனுக்கு சொல்லி கொடுக்கறது? நானும் ஷூட்டிங் போயிடவா சினிமாக்கு? அப்ப நல்ல விஷயங்களே சொல்லக்கூடாதா, அவேர்னஸை ஏற்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டா, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அப்படின்றது வேற. ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி அந்த நேரத்துக்கு மேனிப்புலேட் பண்ணி அவங்க பிஹேவியரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுன்றது வேற. அண்ட் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களை இன்னும் குழப்பும் விதமாக கில் ட்ரிப் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ஏற்கத்தக்கதா இல்லை. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போகாம ஏமாத்துறீங்க, ஆசிரியரை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட போய் தப்பா பேசுறீங்க, வாத்தியார் அடிக்கிறதுக்கு திட்டம் போடுறீங்க. ஸ்கூல்ஸும் காலேஜஸும் ஆல்ரெடி இந்த ஆபாசமாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்கள அண்ட் இந்த மகாவிஷ்ணு மாதிரியான ஆன்மீக பேச்சாளர்னு சொல்கிறவங்கள கூட்டு அவர் உங்களுக்கு ஊனம் இருக்குது அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் காரணம் அப்படின்னு உளறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்ற பேரில் கில் ட்ரிப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுப்பான ஆட்களை கூப்பிடுங்க. அண்டு போகிறவங்களும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் அப்பான்னு ஒருத்தர் இருந்ததே மறந்து போச்சு. இந்த உள்ளங்கையில இருக்கிற அப்பாவை கடவுள் காட்டுவாரு. எங்கெல்லாம் உங்க அப்பா அன்பை கொடுத்தாருன்னு பாருங்க. அன்புள்ள அப்பா அப்பா.